ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபன் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் முளைச்ச கப்பக்கிழங்கு வச்சு கப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது கப்பக்கிழங்கு நிறையாவே கிடைக்கிது. அதை வாங்கி இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுத்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதத்துக்குலாம் சூப்பர் காம்போவாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க இப்போ கப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, வேக வச்ச கப்பக்கிழங்கு உதுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் வறுவலுக்கு நல்லாயிருக்கும். பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேங்காய் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகம் பொரிஞ்சோன்னு பச்சை மிளகாய், அப்புறம் நமக்கு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கணும்னா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், பொடியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்று வச்ச மரவள்ளிக்கிழங்க போட்டுடலாம். அவ்வளோதான், டேஸ்டான ஹெல்த்தியான கப்பக்கிழங்கு வறுவல் ரெடி. Okay, bye. Thanks for watching.